அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தரை கோபிநாத் பேட்டி எடுக்கிறார். 1 hour 35 நிமிஷம். இங்க பொறியியல் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. 100% நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய, உங்கள் முதல்வர் முடிந்தால் அவங்களுடைய வகுப்பறையில கூட போட்டு காட்டலாம், அப்படியான ஒரு பேட்டி. நான் பொறியாளன் கிடையாது. எனக்கு ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து மிக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆர்வம். நான் கேட்க ஆரம்பித்த போது இரவு 10:30, முடிக்கும் போது 12:05. 12:10க்கு நான் என் மகள் வெளிநாட்டில் இருக்கா, அவளுக்கு தொலைபேசியில நீ இதை பார்த்துட்டியா அப்படிங்கிறதே நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன். அவ உடனே எனக்கு கூப்பிட்றா, அவளுக்கு பகல் நேரம், அதனால என்ன கூப்பிட்றா, நீங்க தான்ப்பா லேட்டு, 1 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்க எடுத்து பாருங்க மெசேஜ் அப்படிங்கிறா. அவ 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கா, நீங்க பார்க்கல, மைண்ட் ப்ளோயிங் பா, ப்ளீஸ் லுக் இன்டு தட் அப்படின்னு அவ எனக்கு அனுப்பியிருக்கா. நான் பார்த்த உடனே நான் அப்படி கூப்பிட்டேன். அப்படி எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒட்டுமொத்த உலகமும் இயங்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப், சாட் ஜிபிடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சாட் ஜிபிடிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பெர்ப்ளெக்சிட்டியினுடைய சிஇஓ தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன். அந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அமெரிக்கால இருந்து பிறந்து வரல, இந்த பக்கம் கேகே நகர்ல இருந்து படிச்சு ஐஐடியில படிச்சு கூகுள்ல வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு கூகுளுக்கு போட்டியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு தமிழ் சொத்து. அவன் இங்கிருந்து போனவர் 30 வயதுல. இன்னைக்கு அவர் நிறுவனத்தினுடைய மதிப்பு 30 பில்லியன். 1 பில்லியனா கிட்டத்தட்ட 9,000 கோடி. 30 பில்லியனா 27,000 கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை 30 வயதுள்ள ஒரு தமிழ் பையன் கொண்டு போயிருக்காங்க. பெருமையா இருக்கல நமக்கு. அப்ப அவன் ஒரு பொறியாளர் தானே. ஒரு பொறியாளர் சமூகம் மொத்தமா அவனை தூக்கி கொண்டாடணும்ல. அவனுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கணுமா இல்லையா? யாருன்னு தெரியாது எனக்கு, அவர் யாரு எப்படின்னு தெரியாது. ஆனா அந்த கல்வியும் அந்த படிப்பும், அவர் அந்த படிப்பு மீதாக உயர்ந்து நிற்கக்கூடிய விஷயம் புல்லரிக்க வைத்தது நடிகர்களை.